ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக சேலம் டு நாமக்கல் நடுவில் உள்ள பரவச உலகம் அங்கே தான் போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப்பு, ஒரு மண்டே போல் போயிருந்தோம். டால்மியாபுரத்துலேருந்து ஒரு 150 கிலோமீட்டரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். குட்டீஸ் எல்லாமே அவங்க மாமா கார் புது காரில் போயிட்டாங்க. அதனால் நம்ம காரில் யாரும் இல்லை. காலைல ஒரு 8-9 மணிக்கு கிளம்புனோம். மழை பெஞ்சனால நான் 12 மணி தான் ரீச் ஆனோம். போனோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பரவச உலகமோட என்ட்ரன்ஸு. இங்கே உள்ளே போயிட்டு தான் நாங்கள் இதுக்கப்புறமேலு அந்த டிக்கெட் வாங்குறது எல்லாமே பண்ணோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 750யும் கிட்ஸுக்கு வந்து அதில் 50% தான் கொடுத்துருந்தாங்க. 90 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து 95 சென்டிமீட்டர் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல் அங்கே டோக்கன் போடுறது வந்து பாப்பா வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. பாப்பாட்ட ரொம்பவே நல்லா ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். பாப்பாவும் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீயாகவே கையில் அந்த என்ட்ரி ஸ்டிக்கர் வந்து கொடுத்துட்டாரு. இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஓவராலாக வந்துட்டு உள்ளே போயிருந்தோம். அந்த ஸ்டிக்கர் வந்து கையில் ஒட்டினதுக்கப்புறமே தான் உள்ளே போக முடியும். நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாமே போயிருந்தோம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுல நிறையா ஸ்பாட் இருக்குது. அங்கே ஒரு ஏஞ்சல் போல் விங்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பாப்பா அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெட் கேம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம், வாட்டர் கேம் எல்லாமே ட்ரை பண்ணோம். இதில் வேவ்ஸுங்கிறது பார்த்திங்கனாக்கா கடல் அலை போல் அவங்களே வந்துட்டு எப்படின்னாக்கா மேனுவலாக க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. கடல் அலை எப்படி வருமோ அதுமாரி இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் வந்து ஒரு 2 ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கும்பலாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி கடல் அலை வர மாதிரி இருக்குது. தம்பி பாப்பா எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தண்ணி நல்லா ஒரு குவாலிட்டியான தண்ணியாக இருந்துச்சு. தண்ணியெலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ளேஸு. வாட்டர் கேம்ஸ்லாம் ஏகப்பட்ட வாட்டர் கேம்ஸ் இருக்குது. இந்த வேவ்ஸ் இருக்குது. வேவ்ஸில் பார்த்திங்கனாக்கா தனியாக லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருந்துச்சு எல்லாமே. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏகப்பட்ட ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கடலில் போய்ட்டு குளித்தா கூட இந்த அளவுக்கு அந்த அலை வராது. இதில் என்னன்னாக்கா நம்ம ஒரு பெரிய ஒரு ஹில்ஸ்க்கு கீழே வந்துட்டு தான் அந்த இது இருக்கும். அதனால் ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கும். ஒரு மலையடி வாரத்துலேருந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். வேவ்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் பார்த்திங்கனாக்கா ஸ்கேட்டிங்கு அந்தமாரி நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த இதுக்கு போயிட்டோம். தம்பி மேலேருந்து வரான் பாருங்கள் ஜாலியாக. சரி அடுத்து நம்மளும் வரலாம் அப்படின்ட்டு மேலேருந்து நானும் வந்தேன். நான் வரும்போது பார்த்திங்கனாக்கா வெயிட்டு தாங்கலை. அதனால் வந்து நடுவில் ஸ்டக்கப் ஆகிட்டேன். ஃபுல்லாகவே கீழே வர முடியல. ஆனால் பாப்பா வந்துச்சு பாருங்கள். பாப்பா ஜாலியாக ஃபுல்லாக கீழே வந்துச்சு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. வாட்டர் கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியாக இருந்தது. செப்ரிக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். தம்பி இப்போ தான் ஃபஸ்ட்டு பேர் நீச்சல் அடித்து கொடுத்துட்ருக்கான். நம்ம ஊர்லலாம் நிறையா நீச்சல் அடிச்சிருக்கோம் ஏரியிலலாம். அப்புறமேலு நம்மளோட திறமையும் காட்டணும். ரிவர்ஸ் நீச்சல் அடிக்கலாம் எப்படி அடிக்கன்ட்டு குழந்தைங்கள்ட்ட நல்லாவே சீன் போட்டோம். ஊரில் எவ்வளோ நீச்சல் அடிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட வந்து ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இதுக்கப்புறமே தாங்க பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்குது. நல்ல ஒரு டான்ஸிங், கலர்ஃபுல் வாட்ரு, ட்ரைனிங், டான்ஸிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். மழை பெருமே செட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கலர்ஃபுல் லைட்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பீட் சாங்ஸ் எல்லாமே போட்டாங்க. எல்லாமே டான்ஸ் ஆடணும். நிறைய பேர் டான்ஸ் ஆனாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆடாதவங்க கூட நல்லாவே ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நிறைய பாட்டு போட்டாங்க. எல்லாமே நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய பாட்டு. ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம். சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போட்டாங்க. நானும் பாப்பாவும் 6, 10 பாட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கிளம்பலான்னு பார்க்கும்போது முட்டை கலக்கி சாங் போட்டாங்க. முட்டை கலக்கி சாங் போட்டோன்னே ரொம்ப ஒரே பிஸி ஆகிட்டோம். பாப்பா எனக்கு ஏற்கனவே டான்ஸ் சொல்லி கொடுத்துருந்துச்சு. அந்த பாட்டு தான் டான்ஸ் ஆட போகிறோம் அடுத்து. முட்டை கலக்கி சாங் போட்டாங்கனாக்கா நல்லாவே இருக்கும். அடுத்து முட்டை கலக்கி தான் நடக்குது பாருங்கள். டான்ஸ் ஆடினேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடினேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பா கூட இருந்தாங்க. யார் வேணாலும் டான்ஸ் ஆடணும் அந்தளவுக்கு பாப்பா எல்லாத்தையுமே என்ஜாய்மெண்ட்டாக வச்சுருக்கோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி பிடிச்சிக்கணும் ஒரு பயம் மட்டும்தான், வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த முட்டை கலக்கி சாங் வந்துச்சு பாருங்கள். பாப்பா விசில் அடிக்க பாருங்கள், எப்படி விசில் அடிக்கணும் பாருங்கள். இப்போ சூப்பராக அடிச்சது பார்த்தீங்களா? வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ட்ரை கேம்ஸ் கிளம்பிட்டோம். இது வந்து ஸ்கேட்டிங் போகிறதுக்காக உள்ள பலூன்ஸு. இதில் தான் ஸ்கேட்டிங்லாம் போயிருந்தோம். பட் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடுச்சு. இதில் தான் ஸ்கேட்டிங் எல்லாமே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படின்னா ஒரு புழு மாரி ஒரு பொம்மை. இதை வந்து ரைடு போனோம். இது பெரியவங்களுமே போகலாம், பெரியவங்களாம் எல்லாமே சேர்ந்து போனோம் நாங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த புழு மேலே உட்காந்து போனோம்னாக்க எப்படி இருக்குமோ அதுமாரி ஷேக் பண்ணி போணுச்சு. நல்லாவே இருந்துச்சு. இது முடிச்சு அடுத்து ஹார்ஸ் ரைடிங், குதிரை மாரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. நான் கூட நார்மல் குதிரை அப்படியே சுற்றுன்னு நினச்சேன். பட் குதிரை ஒரிஜினல் குதிரை எப்படி போகுமோ அதேமாரியே ஜம்ப் பண்ணி அது மேலே ஏறி இறங்கிலாம் போணுச்சு. பாப்பாலாம் வந்து ஃபஸ்ட்டு பயமாக இருக்குன்னு கேட்டேன். பயமாக இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. போக பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஹார்ஸ் பாருங்கள், நார்மலாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து போக அந்த ஒரு ஸ்ப்ரிங்கிள் மூமெண்ட் வந்து ஜம்ப் ஆகும். ஒரு ரியல் குதிரையில் போகிற மாதிரியே இருக்கும். நல்லா பிடிச்சிக்கா. பயமா இருக்கு, இப்போ கத்து பாரு. பயமா இருக்கு ஜாலியாக சிரிக்கிறியா நீ? ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க குதிரையில். குதிரை முடிச்சதுக்கப்புறமேல அவங்க இறக்கி விட்டு அடுத்த கேம்ஸ் போய்ட்டோம். இங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்லாம் வந்து ஒரு கணக்கே இல்லை, அந்தளவுக்கு ஏகப்பட்ட கேம்ஸு. ஸ்கேட்டிங்லாம் நிறையா இருந்துச்சு. சிப்பி பாருங்கள் எவ்வளோ உள்ளேருந்து ஒரு ஸ்கேட்டிங்கில் வரான்ட்டு பயங்கர என்ஜாய் பண்ணான். யாரையும் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவோம் பாருங்கள். இதுக்கப்புறமே இன்னொரு கேம்ஸ் இருந்தது, கங்காரு போல் ஒரு டாய்ஸு. இதில் வந்து தம்பி ரைட் போனான். இது ஆக்சுவலாக பெரிய பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே போனாங்க. இதில் தம்பியுமே போனான். பாப்பா பார்த்துட்டு பயமா இருக்கா? இது முடிச்சுட்டு அடுத்த கேமுக்கு உடனே ஓடி வரான் பாருங்கள்.
ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு ரைடு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க, ஆள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கே போனாலும் நம்ம ரைடு போயிட்டே இருக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடம் இது. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த இடம் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம். அதுவும் இந்தமாதிரி ஒகேஷன் டைமில் போனோம்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு அடுத்து ஜுராசிக் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழசில் வந்து டைனோசரஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அதேமாரி ஒரிஜினல் டைனோசரஸ் ப்ளஸ் வித்து சவுண்ட் எஃபெக்டோட ஒரு டைனோசரஸ்லாம் காட்டியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னும் சொல்ல போனாக்கா தம்பி பாப்பா 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு பயந்துட்டாங்க. ஒரு ரியல் டைனோசரஸ் எப்படி இருக்குமோ அதே போலவே டைனோசரஸ் ப்ளஸ் வந்து அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டைனோசரஸ் கத்துற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்கும். இது முடிச்சு வெளியே வந்து அடுத்து ட்ரெயினில் வந்து ரைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி ட்ரெயின், இந்த அப்பு கமல் போகிற மாதிரி ஒரு குட்டி ட்ரெயின். அதில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக போகிறாங்கன்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குது. தம்பி பாப்பா அப்புறமேலு தம்பியோட அத்தை பையன், அவங்க மாமா பொண்ணு, அவங்க எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்கு தாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டபுளான இடம். இது முடிச்சுட்டு அங்கே நிறைய ஒரு காரு, பைக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் ஓட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. உள்ளே வந்து காரு ரைடில் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கூட ஓட்டினாங்க பசங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு 5:30 போல் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 6 o'clock போல் க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 5:30 கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆக்சுவலாக மார்னிங் சீக்கிரம் போய் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிடலாம். நாங்கள் ரீச் ஆனதே ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு போனதுனால கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால் நீங்கள் எப்போ போனாலுமே சீக்கிரம் போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெரோம் ஃபார்மிங் விலாக் யூடியூப் சேனல்.